சுடர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா தனது புதிய துவானி ஏவுகணையை இந்த ஆண்டில் இறுதியில் பரிசோதனை செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு 2025 இறுதியில் துவானி எனப்படும் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதிக்க திட்டமிட்டுள்ளது. இது வேகத்தை கடந்து பிரம்மோஸ் ஏவுகணையை விட வேகமாகவும் திறமையாகவும் செயற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் எதிரியின் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு முறைகளை தாண்டுவது சாத்தியமாகின்றது. டிஆர்டிஓ ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டிமோன்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள் சோதனையை மேற்கொண்டுள்ளது. இது துவானி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெறுமானால் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இணைந்து ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை உருவாக்கும் நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும். ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் தயாரிப்பில் தனியார் துறைக்கு வாய்ப்பு வழங்க இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதுகாப்பு துறையில் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தை முன்னெடுத்து ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் தயாரிப்பை தனியார் நிறுவனங்களுக்கு திறக்க இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. நீண்டகால போர்களில் இந்தியா தன்னம்பிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்பதற்காகவும் வெளிநாட்டு ஆயுதங்களை பொருட்படுத்தாமல் செயற்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 105 மில்லிமீட்டர், 130 மில்லிமீட்டர் மற்றும் 150 மில்லிமீட்டர் துப்பாக்கி வெடிகுண்டுகள், பீனாக்கா ஏவுகணைகள், 1000 பவுண்டு குண்டுகள், மோட்டார் குண்டுகள், கையெறி குண்டுகள் மற்றும் சிறிய அளவிலான வெடிகுண்டுகள் ஆகியவற்றை தனியார் நிறுவனங்கள் தயாரிக்க அனுமதி அளிக்கப்படுகின்றது. இந்தியா பிரம்மோஸ், பிரேலே மற்றும் சோரியா போன்ற நீண்ட தூர ஏவுகணைகள் அதிகளவில் தயாரிக்க முடிவு செய்துள்ளது. தற்போது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஆகியவை மட்டுமே ஆகாஷ், ஆஸ்ட்ரா போன்ற ஏவுகணைகளை டிஆர்டிஓவின் கீழ் தயாரிக்கின்றன. அமெரிக்க அரசு முடங்கியுள்ளதால் கட்டாய விடுப்பில் இருக்கும் 7,50,000 பெடரல் ஊழியர்களுக்கான சம்பளமாக பொதுமக்களின் வரிப்பணத்தில் $1.2 பில்லியன் செலவிடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வெளியான தரவுகளின் அடிப்படையில் நாளுக்கு $400 மில்லியன் செலவாகும் என்றே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது 3 நாட்களாக அரசாங்கம் முடங்கியுள்ள நிலையில் செலவு மட்டுமே $1.2 பில்லியன் என்றே தெரிய வந்துள்ளது. ட்ரம்பின் முதல் ஆட்சியின் போது 34 நாட்கள் அரசாங்கம் முடக்கப்பட்டிருந்தது. மேலும் அரசாங்கம் முடக்கப்பட்டிருந்தாலும் சம்பளம் பெறும் ஊழியர்களின் எண்ணிக்கை 7,50,000 என கூறப்பட்டாலும் இந்த முடக்கம் பல நாட்கள் நீடிக்கும் என்றால் இன்னும் பல ஆயிரம் ஊழியர்கள் வேலைக்கு திரும்பாமல் சம்பளம் வாங்கும் நிலை உருவாகும் என்றே கூறுகின்றனர். அதாவது கட்டாய விடுப்புக்கு அனுப்பப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றே கூறுகின்றனர். லிதுவேனியாவின் வான்பரப்பில் மர்மமான வெப்பக்காற்று பலூன்கள் பறந்ததைத் தொடர்ந்து வில்னியஸ் விமான நிலையத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சமீப வாரங்களாக கோபன்கேகன், முனிச் போன்ற ஐரோப்பிய நகரங்களில் மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் விமான போக்குவரத்து அடிக்கடி பாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் லிதுவேனியா மற்றும் அதன் அண்டை நாடான பெலாரஸ் இடையே எல்லை பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மீண்டும் வான்வெளி விதிமீறல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தை நோக்கி பலூன்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் விமான நிலையத்தின் வடக்கு பகுதியில் வானிலை ஆய்வு பலூன்கள் இருப்பதாக வான்படை வீரர்களுக்கான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டதாக ஃபிளைட் ரேடர் 24 சேவை அறிவித்துள்ளது. இந்த திடீர் தடையால் வில்னியஸ் விமான நிலையத்திற்கு வந்த விமானங்கள் லாட்வியா, போலந்து போன்ற அண்டை நாடுகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. காசாவிற்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் போராளிகளை இஸ்ரேல் ராணுவம் சிறைப்பிடித்த நிலையில் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதாக வெளியான தகவல் உலகை உலுக்கியுள்ளது. காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிப் பொருட்களுடன் 40க்கும் மேற்பட்ட கப்பல்களில் சென்ற குளோபல் ஸ்மூத் நிவாரண கப்பல் கூட்டணியை இஸ்ரேல் கடற்படை அண்மையில் வழிமறித்தது. அதில் பயணம் செய்த பருவநிலை செயற்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு துருக்கி, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இது தொடர்பாக துருக்கி பத்திரிகையாளர்கள் எர்சின் செலிக் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கிரேட்டா தன்பர்க்கை இஸ்ரேல் படையினர் மிக கடுமையாக அவமானப்படுத்தினர். இதேபோல இத்தாலிய பத்திரிகையாளர் லொரன்சோ அகோஸ்டினோ கிரெட்டாவின் மீது இஸ்ரேல் கொடியை போர்த்தி வெற்றி கோப்பையைப் போல அவரை ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர்.
பல நாட்கள் தங்களுக்கு உணவு தராமல் பட்டினி போட்டதாகவும் கழிவறையில் இருந்த நீரை குடிக்கச் சொல்லி வற்புறுத்தியதாகவும் மற்ற ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் இது முழுக்க முழுக்க பொய் என்றும் கைதான அனைவரும் சட்டப்படி நடப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. அரபிக்கடலில் புதிய துறைமுகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள பாகிஸ்தான் அதற்காக அமெரிக்காவின் உதவியை நாடியுள்ளது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள கனிம வளங்களை பூமியிலிருந்து வெட்டியெடுத்து தனது பொருளாதாரத்தை மேம்படுத்த பாகிஸ்தான் திட்டமிட்டு வருகின்றது. கனிமங்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்ல பலுசிஸ்தான் மாகாணம் குவாத்தர் மாவட்டம் அருகேயுள்ள கடற்கரை நகரமான பாஸ்னியில் புதிய துறைமுகம் கட்ட பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கு சிவில் துறைமுகத்தை அமெரிக்கா உருவாக்கலாம் என்று பாகிஸ்தான் முன்மொழிந்துள்ளது. அமெரிக்க முதலீட்டாளர்கள் இந்த துறைமுகத்தை கட்டவும் இயக்கவும் பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனிமங்களை கொண்டு செல்வதற்கான புதிய ரயில் பாதையுடன் இணைக்கப்படும் ஆப்கானிஸ்தான் மற்றும் எல்லையான ஈரானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் துறைமுக நகரமான பஸ்னி தற்போது இந்தியா மேம்படுத்தி வரும் ஈரானின் சாபகர் துறைமுகத்திற்கருகில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ராணுவம் சீன தயாரிப்பான JF-17 போர் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றது. இந்த விமானங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட என்ஜின்களை பாகிஸ்தானுக்கு ரஷ்யா வழங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது இந்திய பிரதமர் மோடிக்கு ஏற்பட்ட தோல்வி என்று காங்கிரஸ் விமர்சனம் செய்தது. பாகிஸ்தானுக்கு போர் விமான என்ஜின்களை ரஷ்யா வழங்குவதாக வெளியான தகவலை நிராகரிக்கின்றோம். இதுகுறித்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை. இந்தியாவை சங்கடப்படுத்தும் அளவுக்கு பாகிஸ்தானுடன் அத்தகைய ஒத்துழைப்பை நாங்கள் அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே ஹடன்டோக் ஜூன் மாதம் மோதல் மூண்டது. 12 நாட்கள் நடந்த இந்த மோதலில் இரு தரப்பிலும் பலர் உயிரிழந்தனர். இதனிடையே இந்த மோதலுக்கு பின் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக தங்கள் நாட்டைச் சேர்ந்த பலரையும் ஈரான் கைது செய்து வருகின்றது. கைது செய்யப்படும் நபர்களுக்கு எந்தவித விசாரணையுமின்றி விரைவில் மரண தண்டனை நிறைவேற்றி வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக மேலும் 6 பேருக்கு ஈரான் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. மரண தண்டனை நிறைவேற்ற 6 பேரும் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை கொடுத்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே இன்றைய தினத்துடன் 1318வது நாளாக போர் நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். குறித்து இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றது. அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளன. இதனால் இரு நாடுகளும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றைய முன்தினம் இரவு அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. 50 ஏவுகணைகள் 500 ட்ரோன்கள் கொண்டு உக்ரைனின் சப்போரியா மாகாணம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் ராணுவம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார். பணைய கைதிகள் விடுதலை செய்ய ஒப்புக்கொண்ட ஹமாஸ் அமைப்பு அதனை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் மேலும் தாமதமாகுவதை பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.